If the total surface area of a cone of a slant height 25 cm is 704 cm square, find the radius. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்லாண்ட் ஹைட் 25 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ, 704. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் என்ன, டிஎஸ்ஏ ஆஃப் கோன் ஈக்குவல்ஸ் பை ஆர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் எல். ஸோ பை அப்படியே இருக்கட்டும், 22/7. ஆர் தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்ட்டு ஆர் ப்ளஸ் எல் எவ்வளோ, 25 ஸ்லாண்ட் ஹைட். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாமா, 22/7 இன்ட்டு ஆர் ப்ளஸ் எல், எல்லுக்கு பதிலாக 25 ஈக்குவல்ஸ் 704. ஃபஸ்ட்டு 11 கேன்சல் பண்ணால் 2, 11 கேன்சல் பண்ணால் 6, 6 ஆர் 66, ரிமைண்டர் 4, 4. அப்புறம் 1, 2 is 2, 32. ஸோ ஆர் ஸ்கொயர், இந்த ஆர் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம், ப்ளஸ் 25 ஆர் ஈக்குவல்ஸ் 32 இன்ட்டு 7. 32 இன்ட்டு 7, 7 2s are 14, ரிமைண்டர் 1, 3, 3 7s are 21, plus 2, 22. So r square plus 25 r equals 224. So r square plus 25 r, இந்த 224 இந்த பக்கம் minus 224 equals 0. ஸோ இப்போது ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 224 வரணும், அதை ஆட் பண்ணால் 25 வரணும். இது என்ன நம்பர்னு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கா? ஸோ இப்போ ஆப்ஷனை பாருங்கள், இது 4 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான். ஓகேவா? ஸோ அதில் வேறு ஏதாவது நம்பர் ரிப்பீட்டட் ஆகிறதான்னு கேட்டால் இந்த 35, 32 ப்ளஸ்லேயே வந்திருக்கு, மைனஸ்லேயே வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த 32 இன்ட்டு 7 போட்டால் தான் இந்த 224 இருந்துச்சு, இங்கே தெரியுதா? ஸோ இப்போ 32வையும் 7ஐயும் மைனஸ் பண்ணால் என்ன வரும், 25 வரும். ரைட்டா? ஸோ அப்போது 224 பிரிச்சா 32 இன்ட்டு 7, ரைட்? ஸோ இப்போ இங்கே மட்டும்தான் மைனஸ் பண்ணோம், அப்போ ஸ்மாலஸ்ட் டிஜிட்டில் மைனஸை போடுங்க. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 32 இன்ட்டு ஆர் ப்ளஸ் 32 இன்ட்டு ஆர் மைனஸ் 7 ஈக்குவல் 0. ஸோ இதை ஸ்ப்ளிட்டப் பண்ணால் ஆர் ப்ளஸ் 32 ஈக்குவல் 0, அதே மாதிரி ஆர் மைனஸ் 7 ஈக்குவல் 0. ஸோ ஆர் ஈக்குவல்ஸ் மைனஸ் 32, ஆர் ஈக்குவல்ஸ் 7. ஸோ இப்போது 7 தான் பாசிட்டிவ், பாசிட்டிவில் தான் ரேடியஸ் இருக்கும். எங்கேயாவது ரேடியஸ் மைனஸ் 32 இருக்குமா? இருக்காது, பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அப்போது ஆர் ஈக்குவல் 7 தான் ஆன்சர். அப்படி பார்த்தா 7 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். ஸோ இது ரெண்டு விஷயத்தில் வந்து இந்த பெரிய நம்பரை சின்ன ஃபேக்டர்ஸாக பார்க்குறதுக்கு யோசிக்கலாம். ஒன்று ஆப்ஷன், இந்த 4ல் எவனோ ஒருத்தன் தான் ஆன்சர். ஸோ கண்டிப்பாக அவனை அதை வச்சு கெஸ் பண்ணலாம். இன்னொன்று, ஏதாவது ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வந்து ஆப்ஷனில் இருக்கான்றதை வச்சு கெஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இவன் தான் பெரிய க்ளூவே. ஸோ இங்கே வந்துச்சு. இவனில் என்னென்னா இந்த 224 எப்படி வந்துச்சு, 32 இன்ட்டு 7 வந்துச்சு. ஸோ அப்படி பிரித்தோன்னா ஈஸியாக பிரிச்சிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் போட்டால் போட்டுடலாம். பை.